மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் சுதா இன்று திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் கூட்டணி கட்சியான திமுகவைச் சேர்ந்த எம்பி மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். அப்போது மகாராஜபுரம் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது வேட்பாளரின் பிரச்சார வாகனத்தின் முன்னால் சென்ற எம்பிக்கள் ராமலிங்கம், கல்யாணசுந்தரம் வாகனத்தினை குறுக்கே மறித்த பெண்கள், பயணிகள் பேருந்து நிழற்குடை கேட்டு 3 ஆண்டுகளாக போராடி வருவதாகவும், கொளுத்தும் வெயிலில் பேருந்துக்காக நீண்ட நேரம் நிற்க முடியவில்லை, மயங்கி கீழே விழும் சூழல் தொடர்ந்து வருகிறது என வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். அவர்களிடம் பேசிய எம்பி ராமலிங்கம், ஜூலை மாதத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாணசுந்தரம் மூலம் புதிய பேருந்து நிழற்குடை கட்டித்தரப்படும், போ என்றபடி கடந்து சென்றார். இங்கே பேருந்து நிழற்குடை அமைக்கப்படும், ஜூலை மாசம் கட்டித்தரப்போம்.